ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நாகூர் தர்கா அலங்கார வாசல் பக்கத்தில் இருக்கிற மணவரா வடபுரம் தெருவுடைய மீலாது நபி மின்ன அலங்காரம். வாங்க பார்க்கலாம். இது என்னுடைய 3வது பார்ட்டாக போட்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் சாந்தா சாஹிப் தெரு ஒரு பார்ட்டாகவும், நுக்குட தெருவிலேருந்து திருப்பள்ளி தெரு வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் இதே தலைப்பில் போட்டிருக்கேன். இதே தலைப்பில் இது 3வது. மின்னும் நாகூர் மீலாது நபி மின் அலங்காரம் 2024 பார்ட் 3. இது இன்னும் இருக்குது. அதெல்லாம் தர்காக்குள்ளே உள்ளது ஒன்று, காமாட்டு தெருவில் உள்ளது ஒன்று, இன்னும் 2 பாகம் இருக்குது. இதே தலை மொத்தம் 5 வரும் இதில் பார்ட்டில். வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நான் நாகூர் தர்காவில் இருந்து அப்படியே சாந்தா சாஹிப் தெரு, நுக்குட தெரு, திருப்பள்ளி தெரு முடிச்சுட்டு அப்படியே மணவரா வடபுரம் தெருவுக்கு வந்து நுழையிற இடம் இது. இங்கேருந்து நான் அப்படியே அலங்கார வாசலுக்கு நகர்ந்து போகிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மின் அலங்காரம் இது என்னுடைய மின்னிடும் நாகூர் மீலாது நபி மின் அலங்காரம் பார்ட் 3. இது 3வது பாகமாக போடுறேன். இந்த தெருவில் எப்படி அழகு பல கலரில் போட்டிருக்காக பாருங்கள். இது ஒரு அலங்காரம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நூருல்லாஹ், அல்லாஹுடைய ஒளி. உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியுமே ரசூலுல்லாஹுடைய ஒளிவிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ இந்த எல்லா ஒளிகளுமே நம்மளுக்கு ரசூலுல்லாஹோட ஒளி தான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன இதை விட நம்ம மனசில் இன்னும் ஒளிவாகி வைக்கிறப்போ, மனசை அழகுப்படுத்துகிறப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சந்தோஷமாக பாருங்கள். இது ஹலால், அது ஹராம், அது செலவு, இது செலவெல்லாம் பார்க்காம இன்றைக்கி நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய நூறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு மனிதராக அலா ஹைரி ஹல்கிஹி சையதுனா முஹம்மது, உலகத்தின் படைப்புகளிலே உயர்ந்த படைப்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறந்த இந்த நாள் உலகத்துக்கு ஒளிவு கிடைத்த நாள். அதனால் இது பல வகையில் ஒளிமயமாக ஆக்குறதுல நம்மளுக்கு சந்தோஷந்தான். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. அதில் இது ஒன்று. வெறும் ஒளி மட்டும் காட்டுறதில்ல, பயான் நடக்கும், குராத்து நடக்கும், வெச்சு போட்டி நடக்கும், எல்லாமே இருக்குது இங்கே. சலவாத்து, ஜிக்ரு, மஜ்லிஸு, மவுலூது எல்லாம் நடக்கும். இந்த ஊர் தர்கா சுற்றிலும் நடக்கும், அதுக்கு பிறகுலையும் நடக்கும். இந்த தெருவில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதை யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல, அவங்களோட பிரியத்துக்கு செய்கிறாங்க. வாங்க நம்ம இந்த நேரம் ஒரு கலிமாவை சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சாதிக்குல் வாதுல் அமீன். இது அவ்வல் கலிமாவை தான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்லியிருக்கோம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் கூடவா சேர்த்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அழகு, அல்லாஹ்வுடைய பேரை இன்னும் கொஞ்சம் அழகாக அவருடைய சிஃபத்துகளை கூட வச்சு சொல்லியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வச்சு, சிஃபத்துகளை சிறப்பாக வச்சு சொல்லியிருக்கோம். இந்த கலிமாவானது நாகூர் யூசுப் தாதாவுடைய ரோலா ஷரீஃப் மேல் வாசலில் எழுதப்பட்டிருக்குது. நான் இவ்வளோ காலம் தனியாக பெயிண்ட் அடித்து அழகாக காட்டியிருந்தேன். இப்போ பெயிண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சுண்ணாம்பு பூசுகிற மாதிரி பூசி அந்த எழுத்தே இல்லாத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. இது சிறந்த திக்ருலையும் கலிமாவிலையும் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதுவா. இது அதிகமாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத்தும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் நம்மளுக்கு நல்ல இதில் அழகுப்படுத்தி காட்டியிருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இபாதத்தாகும் இது. அதனால் இந்த திக்ர் அதிகமாக நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் வந்து மன நிம்மதிக்கான சேனலு. மீலாது நபியுடைய மின் அலங்காரத்தை பற்றி, நாகூரில் நடக்கிற மின் அலங்காரத்தை பற்றி இது 3வது பார்ட்டாக போட்டிருக்கிறேன். இன்னும் 2 பார்ட் இருக்குது. தர்காக்குள்ளே ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அது அல்லாத
காமாட் பக்கமும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டாலும் போட்டுருவேன், இல்லை தனித்தனியாக போட்டாலும் போடுவேன். எவ்வளோ பெருசு இடம் அமையிறதுங்கிறத பொறுத்தது. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மன நிம்மதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு என்ன பிடித்தமானதாக இருக்கோ அதையெல்லாம் எனக்கு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில், அந்த பிரகாரம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.